ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோன் எப்படி மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வீடியோவில் வந்து நான் நைஃப் டூல் யூஸ் பண்ணலை, பூலியன் ஆப்ரேஷனும் யூஸ் பண்ணலை. நம்ம வந்து ஒரு குவாட் பேஸ்ட் மாடலிங் தான் கம்ப்ளீட்டாக மாடல் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு தேவையில்லாத இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரெஸ் பண்ணி ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு Shift A ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல இமேஜில் போய் ரெஃபரன்ஸ் இமேஜ் கிளிக் பண்ணி நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜ் நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் இது ஒரு டூப்ளிகேட் போட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணி Z ஆக்சிஸில் 90 டிகிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து இந்த ஒரு இமேஜ் வந்து ஃப்ரண்ட் வியூவில் மட்டும் தான் தெரியணும். அதனால் ரெஃபரன்ஸ் இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் நாம் ஃப்ரண்ட் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்டில் தெரியும், பேக்கில் வந்து அது தெரியாது. அதே மாதிரி நம்ம இதை வந்து சைடில் மட்டும் கொடுத்துக்கலாம், அதாவது ஃப்ரண்ட் மட்டும் கொடுக்கலாம் சைடு இமேஜுக்கும். இதே நம்ம அப்படி திருப்பினா தெரியாது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஒரு இமேஜை நம்ம டூப்ளிகேட் போட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம இசரைஸில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து பேக் சைடு வியூ காட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரண்ட் வியூலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் 9 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடு வியூ காட்டும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பேசிக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் செட்டப். அப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒப்பாசிட்டி எனேபிள் பண்ணி கொஞ்சம் நம்ம அதோட ஒப்பாசிட்டி வேல்யூவை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ போய்க்கலாம். ஷார்ட் வியூ வந்து 1. ஃப்ரண்ட் வியூவில் வந்துட்டு ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கர்சர் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகிடும். இப்போ Shift A ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் ஒரு பிளேன் ஆட் பண்ணிவிட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணி எக்ஸாக்ஸில் 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிளேன் வந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த மொபைலோட டிஸ்பிளேயோட அந்த பார்டரை டச் பண்ணுற மாதிரி நம்ம மூவ் பண்ணணும். அதுக்கு எடிட் மோடில் போய்க்கோங்க. அது ஷார்ட்டில் வந்து டேபு. இப்போ நம்ம ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இதை டச் ஆகிற மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் பாட்டமில் இருக்கக்கூடிய இதை இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு ரெண்டு சைடில் உள்ள எட்ஜஸ்மே இப்படி டச் ஆகணும். ஸோ அதனால் கரெக்டாக டச் ஆகுதான்னு பார்த்து இப்படி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக நமக்கு 4 சைடும் டச் ஆனதுக்கப்புறம் Ctrl+R ப்ரெஸ் பண்ணி சென்டரில் ஒரு எட்ஜு ஆட் பண்ணிக்கலாம், அதாவது பைசெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த சைடில் உள்ள இந்த 2 வெர்டெக்ஸ் தேவையில்லை. ஸோ எக்ஸை ப்ரெஸ் பண்ணி நான் அந்த 2 வெர்டிசஸையும் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு Shift S கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுத்துரும் அப்படின்னா கர்சர் வந்து சென்டரில் வந்துடும். இப்போ ஆப்ஜெக்ட் மோடில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி செட் ஆரிஜின் டு 3D ஜியாமெட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா 3D கர்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கர்சர் வந்து இந்த இடத்துல சென்டருக்கு வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து மிரர் பண்ணிக்கலாம். அதுக்கு மாடிஃபையரில் போய் ஆட் மாடிஃபையரில் ஒரு மிரர் மாடிஃபையர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைடு மூவ் பண்ணுறது எல்லாமே அந்த சைடு மூவ் ஆகும். ஸோ நம்ம ஒரு சைடு ஒர்க் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதர் சைடில் வந்து அதுவும் மாடல் ஆகிரும். இப்போ நம்ம ஒவ்வொரு லூப்பாக ஆட் பண்ணி அதை வந்து இந்த பார்டரில் டச் ஆக தான் பார்த்துக்கலாம். ஸோ Ctrl+R ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லூப் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வெர்டெக்ஸையும் இதில் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஓவரால் இந்த டிஸ்பிளே ஃபுல்லாக நம்ம பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான லூப் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாலிட் வியூக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதனால் மாடிஃபைல போய் நான் ஒரே ஒரு சப்டிவிஷன் மாடிஃபையர் ஆட் பண்ணிக்கிறேன். சப்டிவிஷன் ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா Ctrl+2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எட்ஜஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் எடிட் மோடில் போய் கரெக்டாக இந்த மாதிரி இடத்துல தான் நான் கரெக்டாக டச் ஆகலை. ஸோ டச் ஆகிற மாதிரி இன்னும் வெர்டெக்ஸை நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான டிஸ்பிளே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணி எடிட் மோடில் போயிட்டு எட்ஜ் செலெக்ஷன் மோட், அதாவது இந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா எட்ஜ் செலெக்ஷன் மோடில் வச்சுட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணோம்னா இந்த லூப் எல்லாம் செலக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் Shift ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணிட்டோம்னா ஓவராலாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜ் லூப் எல்லாமே செலக்ட் ஆகிரும். இப்போ Shift D ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு P ப்ரெஸ் பண்ணி இதில் செலெக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணால் அந்த ஒரு எட்ஜ் லூப் வந்து செப்பரேட் ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ நம்ம மறுபடியும் எடிட் மோடில் போயிட்டு வெர்டெக்ஸ் செலெக்ஷன் மோடு இந்த இடத்துல இருக்குது. வெர்டெக்ஸ் செலெக்ஷன் மோடு வச்சுட்டு இந்த ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி Z ஆக்சிஸில் இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம், இந்த ஒயிட் கலர் பார்டர் வரைக்கும். இப்போ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி X ஆக்சிஸில் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம கண்ட்ரோல் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ வெர்டெக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதை நம்ம கரெக்டாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த வெர்டெக்ஸ்க்கு பேரலாக இந்த மாதிரி புதுசாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். லாஸ்ட்டு கூட இந்த ஒரு வெர்டெக்ஸ் மட்டும் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல மிரரில் வந்து கிளிப்பிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வெர்டிசஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகாது, ஆப்போசிட் சைடில் போகாது. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஓரளவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு 2 வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கர்சர் இந்த மாதிரி இந்த டேரக்ஷன் வச்சுட்டு எஃப்ஓ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அப்படி கண்டினியூஸாக எஃப்ஓ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக அந்த இடத்துல ஃபேஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நம்ம எடிட் மோடில் போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, ஒயிட்டில் விட்டு கொஞ்சம் உள்ளே இருக்குது வெர்டெக்ஸஸ்லாம். அதனால் அதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் கலர் பார்டர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பட்டன் நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கு இசட்டை ப்ரெஸ் பண்ணி ஒயர்ஃபை மோடுக்கு போய்க்கோங்க. போயிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இதில் ஒரு லூப் ஆட் பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி லூப் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மேலே வர கொண்டு போய்க்கோங்க. அதுமாதிரி இந்த பக்கமும் ஒரு லூப் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. நடுவில் இதில் ஒரு லூப் ஆட் பண்ணி இந்த மாதிரி இந்த அவுட் சைடில் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் கூட இந்த ஒரு வெர்டெக்ஸை மூவ் பண்ணி இங்கேயும் இந்த வெர்டெக்ஸ் மூவ் பண்ணி இந்த கார்னருக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதுமாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய டாப் அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த வெர்டெக்ஸை மூவ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இந்த ஒரு பட்டனுக்கு அவுட்லைனில் நமக்கு வெர்டெக்ஸ்லாம் இருக்கவே பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் நடுவில் ஒரு லூப் அப்படின்னா 2 லூப் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஷேப் கிடச்சிட்டு ஸோ மறுபடியும் ஒய்ஃபை மோட் போய்க்கலாம். போயிட்டு 3 ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு ஃபேஸ் அப்புறம் இந்த ஒரு ஃபேஸ் இந்த ஃபேஸ் இந்த 3 ஃபேஸையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு மட்டும் தான் எக்ஸ்ட்ரூட் ஆகுது, அந்த சைடு எக்ஸ்ட்ரூட் ஆகலை. அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து பவுண்டரி எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு மிரரான ஃபேஸஸோடு சேர்த்து இன்சர்ட் ஆகும். ஸோ அது தேவைப்பட்டால் கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஒரு லூப்பை நம்ம ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சில் கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லாஷை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஐசோலேட் ஆகும். இப்போது நம்ம தேவைப்பட்ட இடத்துல ஒரு எட்ஜ் லூப் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஷேப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். அது போக நம்ம தேவைப்பட்ட சப்டிவிஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லாஷை ப்ரெஸ் பண்ணி ஐசோலேஷன் இதுலேருந்து வெளியே வந்துடலாம். அப்புறம் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நான் கொஞ்சம் பின்னத்தில் வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ மறுபடியும் ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கோங்க. ஒயர்ஃபை மோடில் போயிட்டு இப்போ நம்ம இந்த ஒரு பட்டன் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த ஒரு 3 ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம அதில் பண்ண மாதிரி அந்த பார்டரில் இருக்கிற மாதிரி இந்த ஒரு வெர்டிசஸ், அதாவது இந்த வெர்டிசஸ் எல்லாமே கரெக்டாக அந்த பார்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அந்த ஒரு ஷேப் கிடச்சிட்டு இப்போ மறுபடியும் 3 ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ் செலெக்ஷன் மோடில் போயிட்டு இந்த 3ஐயும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 6 ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரி இந்த ஒரு லூப்பை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் நம்ம உள்ளே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்லாஷை ப்ரெஸ் பண்ணி ஐசோலேஷன் வியூவில் போயிட்டு தேவையான இடத்துல எல்லாம் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஷேப் கிடச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம பட்டன் மாட்டலாம். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பண்ண மாதிரி ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல கர்சரை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணலாம். சர்க்கிளுக்கு வந்து நம்ம சப்டிவிஷனை வந்து 8 கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 6 ப்ரெஸ் பண்ணி எக்ஸாக்ஸிஸை 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி அதை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு கரெக்டாக இந்த ஒரு எட்ஜ் டு எட்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்மளோட சர்க்கிள் வந்து. ஸோ எடிட் மோடில் போயிட்டு வெர்டெக்ஸ் செலெக்ஷன் மோடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி ஆக்சிஸ் இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணும்போது இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வரும். ஸோ நம்ம தேவைப்பட்ட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் எந்தெந்த ஆக்சிஸில் தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம ஸ்கேல் பண்ணி கரெக்டாக அந்த ஒரு ஓவல் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் 2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓவல் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மறுபடியும் எடிட் மோடில் போய்க்கோங்க. போயிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஷேப் கிடச்சிட்டு இதை நான் டூப்ளிகேட் பண்ணி எல்லா பட்டனுக்கும் நான் வைக்க போகிறேன். அது எடிட் மோடில் பண்ணணும். ஆப்ஜெக்ட் மோடில் பண்ணிங்கன்னா தனித்தனி ஆப்ஜெக்டாக வரும். ஸோ எடிட் மோடில் பண்ணுங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக வரும். ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி இசட் ஆக்சிஸ் மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணணும்.
தேவைப்படுற இடத்துல ஆரை ப்ரெஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா நல்லா ஸ்னாப் பண்ணி ரொட்டேட் ஆகும். ஸோ நான் 15 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இதையும் டூப்ளிகேட் பண்ணி நம்ம இந்த பக்கம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அது வந்து ஸ்லோவாக மூவ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகும். அப்போ மெஷ்ஷை வந்து அக்யூரேட்டாக மூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு ஓரளவுக்கு நம்ம முடிச்சாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டனையும் நான் மிரர் பண்ண போகிறேன். அதனால் இந்த சைடில் கூட இந்த வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸை ப்ரெஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு இந்த வெர்டிசஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்ட் கொடுத்தோம்னா அதெல்லாம் கர்சர் வந்துடும். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மோடில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி செட் ஆர்ஜின் டு 3D கர்சர் கொடுத்தோம்னா அந்த இதில் கர்சர் வந்துடும். இப்போ நம்ம மாடிஃபையரில் போய் ஒரு மிரர் மாடிஃபையர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடிஃபையர் வந்து மிரர் வந்து அப்ளை ஆகிடுச்சு. நான் வந்து ஐசோலேட் பண்ணி காட்டுறேன். ஆனால் ஒரே ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிரர் மாடிஃபையர் வந்து சப்டிவிஷனுக்கு அப்புறமா இருக்குது. ஸோ நம்ம மிரர் மாடிஃபையர் வந்து கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். மறுபடியும் நம்ம ஐசோலேஷன்லேருந்து வெளியே வந்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு எல் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா வெர்டெக்ஸஸுமே செலக்ட் ஆகும். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ட்ரூட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்படி ஸ்கேல் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அது நம்ம போகக்கூடாது. ஸோ கிளிப்பிங் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இனிமேல் ஆப்போசிட்டில் மூவ் ஆகாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எவ்வளோ மூவ் பண்ணாலும் நமக்கு இந்த டைரக்ஷனில் மட்டுமே தான் மூவ் ஆகும். இதே மாதிரி எல்லா ஷேப்புக்கும் நம்ம பண்ணணும். ஸோ ஒரு ரெட் செலக்ட் பண்ணுங்கள், எல் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா செலெக்ஷன் எக்ஸ்ட்ரூட் கன்ஃபார்ம் ஆகிரும். இப்போ ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா ஷேப்புமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த ஒரு வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ கர்சர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் கிரியேட் ஆகும். மறுபடியும் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கர்சர் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபேஸ் கிரியேட் ஆகும். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது எடிட் மோடில் போய்க்கோங்க, ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஒரு வெர்டெக்ஸ் இந்த மாதிரியும் இதையும் கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுமே டச் ஆகாதபடி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே கர்சர் வச்சுட்டு எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபுல் ஆயிரும். இது வந்து அப்படி கண்டினியூ பண்ணுங்கள் இங்கே வரைக்கும். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம பண்ணணும். பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டான ஹோல் க்ரியேட் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா பூலியனோ இல்லை நைட் டூலோ யூஸ் பண்ணாமல் ஒரு பெர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம ஐசோலேஷன்லேருந்து வந்துக்கலாம். வந்துட்டு நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது இதிலேருந்து நாம் இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கேருந்து இந்த வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி இயை ப்ரெஸ் பண்ணி இசட் ஆக்சிஸில் மூவ் பண்ணிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி இசட் ஆக்சிஸில் 0 கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக மாறிடும். இனி இதே மாதிரி இந்த சைடில் உள்ளதெல்லாம் செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி, அதாவது ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணுமோ அவ்வளோ தூரம் கர்சர் மூவ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அவுட்லைன் வந்து கரெக்டாக செலக்ட் ஆகிரும். ஸோ நம்ம வந்து இவ்வளோத்துக்கு நமக்கு தேவை. ஸோ ப்ரெஸ் பண்ணி எக்ஸசைஸில் மூவ் பண்ணிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி எக்ஸசைஸில் 0 கொடுத்துரும் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக மாறும். அதே மாதிரி நம்ம பாட்டம்லேயும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் கர்வாக மாற்றணும். ஸோ அதனால் ஒய்ஃபை மோடில் போய்க்கோங்க. போயிட்டு தேவையான வெர்டிசஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி 1 by 1 மூவ் பண்ணி இந்த பார்டரில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிட்டு ஒரு தடவை தேவைப்பட்டால் நம்ம எடிட் பண்ண போய்க்கோங்க. தேவையான இந்த ஒரு ஏரியாவை ஓவரால் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல்ஸில் போய் கொஞ்சம் ஸ்மூத் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ரிலாக்ஸ் கொடுத்துட்டோம்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 2 வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி இங்கேருந்து நம்ம ஸ்கேல் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிட்டு நம்ம டாப்பில் வரைக்கும் கொண்டு போனோம். பார்த்திங்கன்னா இதிலேருந்து இங்கே வரைக்கும் போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாப் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி கரெக்டாக இந்த அவுட்லைனில் இருக்கக்கூடிய இந்த வெர்டெக்ஸ் மட்டும் பார்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஏரியா வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக பண்ண வேண்டியது இதில் பட்டன் தான் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த பேனலில் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடில் போயிட்டு
ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு லூப்பை செலக்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் அண்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி தேவையான எல்லா லூப்பையும் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டூப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ பி ப்ரெஸ் பண்ணி செலெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி அந்த எட்ஜ் லூப் எல்லாமே இப்போது செப்பரேட் மெஷாக மாறிடுச்சு. தேவைப்பட நம்ம ஐசோலேட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. இப்போ எனக்கு இந்த இடத்துல மிரர் மாடிஃபை தேவையில்லை. ஸோ நான் அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சைட் வியூ போய்க்கலாம். சைட் வியூவில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு அவுட்வேர்டில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபேஸ் க்ரியேட் ஆகிரும். இப்போ நம்ம கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் என் கொடுத்தோம்னா நம்மளோட நார்மல் வந்து ரீகால்குலேட் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து அப்போ தான் நம்ம பெவல் பண்ணும்போது வந்து ஈக்குவலாக பெவல் ஆகும். அப்படி பண்ணல அப்படின்னா கொஞ்சம் ஒவ்வொரு டேரெக்ஷனில் வெர்டெக்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஓவரால் இந்த மாதிரி 1 by 1 செலக்ட் பண்ணுற பதிலாக, அதாவது ஃபேஸ் செலெக்ஷன் வந்துட்டு இப்படி நான் செலக்ட் பண்ணுற பதிலாக என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த 2 செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஜி ப்ரெஸ் பண்ணி நார்மல் கொடுத்துட்டோம்னா இந்த டேரக்ஷனில் கூட எல்லா ஃபேஸஸுமே செலக்ட் ஆகிரும். இப்போ இதை நம்ம இந்த இடத்துல பிவோட் பாயிண்டில் போயிட்டு இண்டிவிஜுவல் ஆரிஜின் அப்படின்னு வச்சுட்டு இப்போ ஸ்கேல் டவுன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃபேஸுமே ஸ்கேல் டவுன் ஆகும். இந்த மாதிரி 0.5 அளவுக்கு நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பெவல் பண்ணிக்கலாம். பெவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிடில் வீலில் வந்து ஃப்ரண்டில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்டில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சப்டிவிஷன் ஆட் ஆகும். நம்ம சப்டிவிஷன் கொடுத்தா தான் நம்மளோட பட்டன் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஸ்மூத் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எட்ஜ் செலக்ட் பண்ணால் தான் 2 ப்ரெஸ் பண்ணி எட்ஜ் செலக்ட் பண்ண வச்சுட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆல் லூப்பை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஜி கொடுத்து அமௌண்ட் ஆஃப் ஃபேஸஸை அரவுண்ட் தேன் எட்ஜ் கொடுத்துரும் அப்படின்னா இதே மாதிரி கூட எல்லா எட்ஜஸுமே செலக்ட் ஆகும். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல பம்ப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஆள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் நான் ஸ்கேல் டவுன் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஒரு ஷேப் வந்து கொஞ்சம் சின்னதாகிடும். இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னாலும் ஒரு டெப்த் வந்து நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஏரியாவை இதை செலக்ட் பண்ணிட்டு ஐசோலேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எடிட் மோடில் போயிட்டு எட்ஜ் செலக்ஷன் மோடில் இந்த ஒரு லுப்பையும் செலக்ட் பண்ணிட்டு பார்த்துக்கங்க எல்லாமே செலக்ட் ஆகிருக்கா பார்த்துங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் நாம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இதில் ஒரு எட்ஜ் லூப் கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு எட்ஜ் லூப்பை கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐசோலேஷன் வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு இந்த ஒரு பேனல் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஐசோலேட்டில் போயிட்டு எடிட் மோடில் எட்ஜ் செலெக்ஷன் மோடில் வச்சுட்டு இந்த ஒரு லூப் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு லூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதாவது இந்த ஒரு ஏரியா மட்டும் இன்னும் செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ மறுபடியும் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பட்டன் ஹோலையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஓவரால் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரி இதுலேயும் கண்ட்ரோல் லூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளவு டெப்த்தில் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம சைட் வியூவில் போய் பார்த்தா தெரியும். இப்போ வந்து அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக இந்த பட்டனும் ரெஃபரன்ஸ் இமேஜோட பட்டன் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளோட இப்போ நம்ம பண்ண இந்த ஒரு அவுட் சைடு அதாவது எடிட் மோடில் போய்ட்டு ஐசோலேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம செலக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த அவுட் சைடில் கூட இந்த ஒரு எட்ஜ் லூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு ஐசோலேஷன் வந்து வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு ரைட் சைடு 3 ப்ரெஸ் பண்ணி ரைட் சைடு வந்துட்டு இதை வந்து இந்த பிளாக் கலரில் இந்த இடத்துல ஒரு லைன் தெரியுதா, இந்த அளவுக்கு நாம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்டில் கூடிய அந்த ஒரு ஷேப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேக்கில் தான் பண்ணணும். ஸோ அதுக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இதே நம்ம ஒரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். இதை அப்படின்னா இது ஓவராலாக இல்லை. ஸோ இந்த ஒரு லூப்பு மட்டும், அதாவது இந்த ஒரு லூப் மட்டும் ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி நம்மளோட டூப்ளிகேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பிஏ ப்ரெஸ் பண்ணி அதை தனி மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனி நாம் இதை தான் கம்ப்ளீட்டாக பேக் சைடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மாடலிங்க்கு. ஸோ ஐசோலேஷன் வியூவில் வந்துக்கலாம். வந்துட்டு 1 ப்ரெஸ் பண்ணிட்டு 9 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடு வியூ வரும். இதில் நமக்கு தேவையான மாதிரி நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எடிட் மோடில் போய்ட்டு ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ இது வந்து ஸ்கேல் டவுன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் பிவோட் பாயிண்ட் வந்து மீடியம் பாயிண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு ஸ்கேல் டவுன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஐசோலேஷன் எழுதிக்கலாம். சைடு வியூ போய்க்கலாம். சைடு வியூவில் போயிட்டு
இந்த மாதிரி ஆக்சுவலாக என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எல்லா ப்ரெஸ் ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி இங்கே மூவ் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஏரியா வந்து கர்வாக இருக்கும். ஸோ இங்கேருந்து எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு ஐசோலேஷன் வெளியே வந்துட்டு சைட் வியூவில் போயிட்டு கரெக்டாக அந்த பிளாக் லைன் டச் பண்ணுற அளவுக்கு க்ளோஸாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மறுபடியும் ஐசோலேஷன் வந்துக்கலாம். வந்துட்டு இப்போ நம்ம இந்த இதில் ஒரு லூப் ஆட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இந்த எட்ஜஸ்லாம். ஸோ இதில் ஒரு 2 லூப் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணி பேக் சைடு வியூ போய்க்காங்க. இதில் தேவையில்லாத லூப்ஸ் வந்து நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு லூப்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல லூப் வந்து நிறையா இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லூப்பாக நான் செலக்ட் பண்ணி எக்ஸை ப்ரெஸ் பண்ணி டிசால்வ் எட்ஜஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த லூப் எல்லாமே டிசால்வ் ஆகிரும். ஸோ இது வந்து நான் கண்டினியூஸாக பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எட்ஜ் லூப்பை ரிமூவ் பண்ணும்போது கார்னர் இருக்கிறது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே விட்டுறலாம். ஏன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டில் பண்ண அந்த ஒரு ஷேப்பும் இந்த ஒரு ஷேப்பும் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அது வந்து நம்ம மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வரைக்கும் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாம். விட்டு இப்போ என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேஸாக ஃபில் ஆகிரும். இப்போ 2 ப்ரெஸ் பண்ணி எட்ஜ் செலெக்ஷன் மோடில் வச்சுட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு எட்ஜ் லூப் மட்டும் செலக்ட் ஆகும். இது வந்து கண்ட்ரோல் V ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பெவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும் நமக்கு சர்ஃபேஸ் வந்து. ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கலாம். ஸோ ஐசோலேஷன் வெளியே வந்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து மறுபடியும் எடிட் மோடில் போய்க்கலாம். போயிட்டு இப்போ நமக்கு இந்த ஒரு எட்ஜ் வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்படியே வச்சோம் அப்படின்னா இது வந்து என்கான். ஸோ என்கான் இல்லாமல் தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை விட்டுடலாம். இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து எட்ஜ் செலெக்ஷன் மோடில் வச்சுட்டு இந்த ஒரு எட்ஜ் செலக்ட் பண்ணி எட்ஜஸ் கொடுத்துட்டோம்னா இது வந்து டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த ஒரு வெர்டெக்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இது இந்த ஃப்ளோ வந்து இப்படி இருக்குது, இது எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதிலேருந்து பாட்டம்லேயும் அதே மாதிரி ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது, அதுதான் இந்த வெர்டெக்ஸ். ஸோ இது வரைக்கும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஈயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம்னா நம்ம சென்ட்ரல் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் R ப்ரெஸ் பண்ணி இதில் ஒரு லூப்பையும் இதில் ஒரு லூப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த ஒரு லூப் தேவையில்லாதது. ஸோ இந்த 2 செலக்ட் பண்ணிட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டமில் பார்த்தோம்னா தேவையில்லாமல் இந்த இடத்துல ஒரு லூப் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டிசால்வ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 2 செலக்ட் பண்ணிட்டு எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு எட்ஜ் கிரியேட் ஆகிரும். ஸோ மறுபடியும் இதில் வந்து எஃப் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி எஃப் ப்ரெஸ் பண்ணி இந்த ஹோலை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐசோலேஷன் வியூவில் பார்த்தா தெரியும் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக கிடச்சிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேமராக்கான அந்த ஒரு ஹோல் ரெடி பண்ணணும். அதுக்கு எடிட் மோடில் போய்க்கோங்க. போயிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான் அந்த கேமராவுக்கு அவுட்லைனில் வர மாதிரி வெர்டெக்ஸை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு ஃபேஸ் செலெக்ஷன் மோடில் போயிட்டு இந்த 4 ஃபேஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் ஆனதுக்கப்புறம் இந்த வெர்டெக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இந்த பார்டரில் வர மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நமக்கு இனி இந்த 4 ஃபேஸும் தேவையில்லை. ஸோ எக்ஸை ப்ரெஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது டெலிட் ஆகிரும். இப்போ நம்ம ஐசோலேஷனில் பார்த்தா தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு கரெக்டான ஹோல் கிடச்சிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பண்ண முடியாது இந்த ஒரு இதை ஓவரால் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல்ஸை போய் ரிலாக்ஸ் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும், இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஷிஃப்ட் D ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் பண்ணிட்டு P ப்ரெஸ் பண்ணி அதை செலெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அது தனி மெஷ்ஷாக மாறிடும். இப்போது அதை மட்டும் செலக்ட் பண்ணி E ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் டவுன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அந்த பார்டர் அவுட்லைன் அந்த ஒயிட் பார்டர் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம வெர்டெக்ஸை மூவ் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இந்த ஒரு லூப்பை மறுபடியும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் D ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி டூப்ளிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. P ப்ரெஸ் பண்ணி அந்த செலெக்ஷனையும் நாம் ஒரு செப்பரேட் மெஷ்ஷாக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடிட் மோடில் மறுபடியும் போயிட்டு ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் லூப் டூல்ஸில் போய் ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல்ஸை போய் ரிலாக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். மறுபடியும் ஷிஃப்ட் R கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா E ப்ரெஸ் பண்ணி இதையும் நம்ம ஸ்கேல் டவுன் பண்ண போகிறோம். ஸ்கேல் டவுன் பண்ணி கரெக்டாக இந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சர்க்கிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் கிடச்சிரும். இப்போ இன்னொரு தடவை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிட்டு அதையும் ரைட் கிளிக் பண்ணி சர்க்கிள் கொடுத்துக்கலாம். இன்னொரு தடவை எக்ஸ்ட்ரூட் பண்ணி அதுக்கும் ஒரு சர்க்கிள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் லென்ஸ் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஐசோலேட் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஒரு ஏரியா மட்டும் இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா
எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இதில் ஒரு லூப், இந்த பக்கம் கார்னர் செலக்ட் பண்ணுற மாதிரி இதில் ஒரு லூப், நம்ம இன்சைடில் இங்கே ஒரு லூப், அந்த பக்கம் ஒரு லூப் கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த லென்ஸோட ஒரு பேசிக் ஷேப் கிடச்சிரும். ஸோ இப்போ எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து ரொம்ப ஃப்ரண்டில் இருக்கிறனால எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் பேக் சைடு நான் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஆர்ஜின் டு ஜாமெட்ரி கொடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இன்சைடாக இருக்கும், நல்லா உள்ள தள்ளி இருக்கும். மறுபடியும் இந்த பார்டரை பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த லூப்பையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஐசோலேட் பண்ணிவிட்டு இதில் ஒரு லூப், அதே மாதிரி அவுட் சைட்லேயும் ஒரு லூப் ரைட் கிளிக் பண்ணி ஸ்மூத் கொடுத்துக்கலாம். ஸோ ஐசோலேஷன்லேருந்து வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆர்ஜின் டு, அதாவது ஆப்ஜெக்ட் பண்ண செட் ஆர்ஜின் டு ஜியாமெட்ரி கொடுத்த உடனே நம்மளோட 3D கர்சர் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஆர்ஜின் மேலே வந்து மூவ் ஆகிடுச்சு, அதனால் மிரர் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ மறுபடியும் எடிட் மோடில் போய்க்கலாம். போயிட்டு இதில் இந்த ஒரு வெர்டெக்ஸையும் இதையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா கர்சர் வந்து ஒரு பெர்ஃபெக்டான சென்டரில் வந்துடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி செட் ஆர்ஜின் டு 3D கர்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கர்சர் அந்த ரவுண்ட் வந்து மறுபடியும் பழையபடி வந்துடும். ஸோ இது வந்து நம்ம லென்ஸ் ஏரியா வந்து கொஞ்சம் இன்னும் மூவ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அதாவது பேக் வியூவில் வந்துக்கோங்க. ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. RX கொடுத்து 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிட்டு அதை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இதை எடிட் மோடில் போய்க்கோங்க. இது பார்த்திங்கன்னா 8 டெக்ஸ்ட் தான் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இன்னொரு சப்டிவைட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் லூப் டூல்ஸில் போய் சர்க்கிள் கொடுத்துட்டோம்னா ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் இருக்கும். இதை வந்து கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணி கிரிட் ஃபில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபில் ஆகிரும் பெர்ஃபெக்டாக. ஸோ இது வந்து ஸ்லாஷை ப்ரெஸ் பண்ணி ஐசோலேஷன் வெளியே வந்துட்டு இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் தான் கிளாஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சைக்கிள்ஸில். ஸோ இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே மாடல் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு நம்ம பண்ண முடியாது இந்த ஹோல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுவோம். இப்படியே நம்ம ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் உள்ள ஹோல்ஸ் வந்து இந்த பக்கம் வரும். ஏன்னா நம்ம மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மிரர் எல்லாமே அப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா பேக் வியூ போயிட்டு அந்த ஸ்பீக்கருக்கான ஹோல் இந்த சைடு போட போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு இருக்கக்கூடிய இந்த ஒரு மெஷ்ஷுக்கு மிரர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஹோல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெர்டெக்ஸ் செக்ஷன் மோடில் வச்சுக்கோங்க. அந்த ஹோல்ஸுக்கு அவுட்லைனில் வர மாதிரி நம்மளோட வெர்டிசஸ் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு தேவையான இந்த 3ஐயும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இன்சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ராங்கான ஃப்ளோ இருக்குமா எனக்கு தெரியுது. அதனால் இந்த 2 வெர்டெக்ஸையும் இந்த 2 எட்ஜஸையும் இந்த 2 செலக்ட் பண்ணி எக்ஸை ப்ரெஸ் பண்ணி டிசால்வ் எட்ஜஸ் கொடுக்க போகிறேன். இந்த 2 வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி ஜே கொடுத்தோம்னா இது வந்து ஜாயின் ஆகிரும். ஸோ இப்போ தேவையில்லாமல் நமக்கு இந்த இடத்துல ஒரு எட்ஜ் இருக்குது, அதனால் அதையும் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி டிசால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு காமன் செட் பண்ணுற மாதிரி இதில் ஒரு லூப் ஆட் பண்ணி இது 2ஐயும் செலக்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். ஸோ இதில் நமக்கு தேவை இன்னொரு லூப் தேவை, அதனால் இங்கே ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2ஐயும் மூவ் பண்ணி கொஞ்சம் டாப்பில் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஜி வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எட்ஜ் வந்து ஸ்லைட் ஆகும். ஸோ அந்த ஸ்மூத்னஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதையும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். டாப்பில் ஜியை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 3 ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஐயை வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வந்து இண்டிவிஜுவலாக இன்சர்ட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸை ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் வந்து அந்த சர்க்கிளோட மேட்ச் ஆகிற மாதிரி மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டெக்ஸ்ட்டும் அப்படியே மாதிரி முன்னாடி பண்ண மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு இந்த 2 மூவ் பண்ணிக்கலாம். நமக்கு 3 ஹோலுமே கரெக்டாக கிடச்சிட்டு ஸோ அந்த லூப்பை ஓரளவு செலக்ட் பண்ணிக்கலாம். 3ஐயும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரி இதுலேயும் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஃப்ளாஷ்க்கான ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு கர்சர் இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஆரை ப்ரெஸ் பண்ணி எக்ஸைஸில் 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்கேல் டவுன் பண்ணி இந்த சைஸில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓவரால் அதாவது வெர்டெக்ஸ் செக்ஷன் மோடில் வச்சுட்டு
கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணி கிரெட் ஃபில் கொடுத்துட்டோம்னா இதுவும் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிடும். ஸோ இதையும் ரொட்டேட் பண்ணி தேவையான டைரக்ஷன் வச்சுட்டு இதை கொஞ்சம் அவுட் சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃப்ளாஷ்க்கு யூஸ் பண்ண போகிற அந்த ஒரு மெஷு. ஸோ இதுக்கும் நம்ம இன்னொரு சப்டிவிஷன் ஆட் பண்ணிட்டோம்னா இதுவும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் பண்ண முடியாது டாப்பில் சார்ஜ் போடுறதுக்கான அந்த ஹோல்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் வந்து நம்ம மிரர் அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால நம்ம தைரியமாக ஹோல்ட் க்ரியேட் பண்ணலாம். ஹோல்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கர்வில் இருந்துச்சுன்னா ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாப்பில் வச்சுக்கிட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ் டெலிட் கொடுத்துட்டோம்னா ஃபேஸஸ் டெலிட் ஆகிரும். ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வாக இருக்கும், வளைஞ்சு போயிருக்கும். ஸோ எட்ஜ் செலெக்ஷன் வச்சுட்டு அந்த நம்ம டெலிட் பண்ண ஃபேஸோட ஜாயினில் இருந்த எல்லா எட்ஜஸையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓவரால் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் இ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பாக கிடச்சிரும். இப்போ இது நம்ம இது தேவையான இந்த ஒரு 4 வெர்டெக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி Z ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் டவுன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் ஒரு கண்ட்ரோல் R ப்ரெஸ் பண்ணி ஒரு லூப் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் கார்னர் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதனால் வெர்டெக்ஸ் அதாவது ஒய்ஃபை மோடில் போய்க்கோங்க. போயிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த லூப்பையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் இ கொடுத்துட்டு ஷிஃப்ட் இ கொடுத்துட்டிங்க அப்படின்னா க்ரீஸ் ஆட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம மெஷ் ப்ராப்பர்ட்டிஸில் போய் ஆட்டோ ஸ்மூத் எனேபிள் பண்ணிட்டோம்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஐசோலேஷன் வெளியே வந்துடலாம். நம்ம இப்போ பேக் சைட் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேஸ் க்ரியேட் பண்ண மாதிரி நம்ம ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஷேப்பும் பண்ணணும். அதனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணிவிட்டு டாப் வியூவில் போய்க்கணும். தேவையான இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபுல் அப்ளை பண்ணணும். அதனால் எக்ஸை ப்ரெஸ் பண்ணி ஃபேஸஸ் டெலிட் பண்ணிக்கலாம், ஐசோலேஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம அதில் பண்ணால் அதே இதுதான். கனெக்டடாக இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் இ ப்ரெஸ் பண்ணி க்ரீஸ் செட் பண்ணிட்டோம்னா ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு சார்ஜிங்கான அந்த ஒரு ஹோல் ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நம்ம இதோட சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் மெஷ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம், ஏன்னா அது தேவையே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இந்த மெஷ்ஷை வந்து நம்ம க்ளோஸ்அப்பில் இன்னும் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுது. ஸோ ஓவரால் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் எஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை வந்து நம்ம இன்சைடில் இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு பார்த்துங்க ஃப்ரண்ட் வியூ அண்ட் சைடு வியூவில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்சைடில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம இங்கேயும் ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துலையும் கொஞ்சம் கருவான ஒரு எட்ஜஸ் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எட்ஜே இல்லாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி தெரியுது, அது தெரியக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஐசோலேஷன்லேருந்து வெளியே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் இருக்கும். ஸோ ஒரு ஆள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், சுற்றி பார்த்துக்கலாம். எதுவும் மிஸ்டேக் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பண்ண வேண்டியது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம சென்ட்ரல் வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பெரிய ஷேப்பில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணதுனால சின்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். அதை நம்ம இப்போ பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளே செலக்ட் பண்ணிட்டு டாட்டா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகிரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ போய்க்கலாம். இதை நம்ம ஹைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொபைலை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே வந்து கிளாஸில் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் டிஸ்பிளே அன்ஹைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி கர்சர் டு செலக்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை மறுபடியும் ஹைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நான் கர்சர் கொண்டு வரக்காக தான் இப்போ நேரடியாக பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ஷிஃப்ட் ஏல போய் ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கலாம். RX 90 டிகிரி கொடுத்துட்டு நம்ம இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஸ்கேல் பண்ணும்போது இந்த வெர்டெக்ஸ் வந்து இந்த எட்ஜ்லையும் இந்த வெர்டெக்ஸ் இங்கே டச் ஆகணும். அதே மாதிரி பாட்டமில் இது கீழே டச் ஆகணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் இன்சைடில் பண்ணுங்கள், அதாவது கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒய் ஆக்சிஸில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இப்போ நமக்கு இந்த ஒரு ஃபேஸ் தேவையில்லை, அதனால் டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு இனி இதை வந்து நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய இந்த 2 எட்ஜஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இயை ப்ரெஸ் பண்ணி Z ஆக்சிஸில் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு எட்ஜையும் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூடை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி X ஆக்சிஸில் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூப், அதாவது
இதை வந்து கொஞ்சம் உள்ள நம்ம தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக உள்ள மூவ் பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம ஒரு 5 லூப் ஆட் பண்ணிக்கலாம். 5 லூப் ஆட் பண்ணிட்டு இந்த வெர்டெக்ஸ் எல்லாமே இந்த ஒரு பார்டருக்கு இந்த ஷேப்புக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு வெளியே தெரியக்கூடாது. இப்போ வந்து நீட்டிக்கிட்டு வெளியே தெரியுது. ஸோ அப்படி தெரியாத மாதிரி நம்ம எல்லாத்தையும் மூவ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே உள்ளே மறைஞ்சிச்சு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வெளியே தெரியுது, அதையும் நம்ம மூவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பண்ண வேண்டியது இந்த இதுக்கெல்லாம் ஒரு பவல் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி ஓவராலாக ஒரு பவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ட் ஹெச்சை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளோட டிஸ்பிளே ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு டிஸ்பிளே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. பிளெண்டர் சைக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் மெட்டீரியல் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெஃப்ராக்ஷன் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரே ஒரு சாலிட் மாடிஃபை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி லைட்டாக மட்டும் நமக்கு திக்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 0.01 இருக்குது, அது வந்து கொஞ்சம் கூட ஓகே 0.009 வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் போதும். அது தேவைப்பட்டால் இந்த இடத்துல நம்ம ஆட்டோ ஸ்மூத்தையும் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் எக்ஸசைஸ் வெளியே வந்துக்கலாம். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் டீட்டெயில் நம்ம மிஸ் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பம்ப் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கசர் வச்சுக்கிறேன். கண்டு தெரியாதவங்க வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு 2 பம்ப் வச்சுருப்பாங்க இந்த நம்பருக்கு கீழே. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஷிஃப்டியே ப்ரெஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சர்க்கிளோட சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 632 இருக்குது. நம்ம அவ்வளோ தேவையில்லை, அதனால தான் அதை வந்து 60 தான் மாற்றிக்கிறேன். இப்போ ஆர் ப்ரெஸ் பண்ணி எக்ஸசைஸில் 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணலாம். ஸ்கேல் டவுன் பண்ணி நம்மளோட இந்த பட்டனுக்கு சைடில் வச்சுக்கிட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேஸ் ஃபில் ஆகிடும். இப்போ வந்து இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பெவல் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஷேப் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் கீழே தெளிவாக வச்சுக்கலாம். இது ஜூம் அப் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கா இல்லை பெருசாக? ஓகே, இது வந்து நம்ம கரெக்டான சைஸில் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா ப்ரெஸ்ஸுமே ஒரு ஆள் செலக்ட் பண்ணி கொஞ்சம் மட்டும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். அப்போ இது ஒரு டூப்ளிகேட் பண்ணி எக்ஸை மூவ் பண்ணி இந்த மாதிரி இந்த சைடு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் அவுட்டரில் வச்சுட்டு P ப்ரெஸ் பண்ணி இது வந்து செப்பரேட் மெஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆன்ஜின் டு ஜாமெட்ரி கொடுத்தாங்கன்னா அது வந்து ஜாமெட்ரி வந்து சென்டர் வரும். இப்போ இது வந்து மூவ் பண்ணி இந்த பட்டனோட டாப்பில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இதை வந்து நம்ம இதோட இந்த மெஷோட அதாவது மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி கூட மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டான பொசிஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவில் வந்துட்டு ரெண்டாவது நம்ம இந்த ஒரு ஒயிட் பார்டர் ஏரியா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து இதோட மெர்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எடிட் மோடில் போய்ட்டு ஓகே மிரர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம இங்கே அப்ளை பண்ணது வந்து அந்த பக்கமும் வந்துருச்சு. ஸோ இந்த டீட்டெயில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பண்ண வேண்டியது டாப்பில் ஒரே ஒரு ஹோல்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒரே ஒரு லூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இன்னொரு கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி இங்கே இன்னொரு லூப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 3 ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ் செலெக்ஷன் மோட் வந்துட்டு இந்த ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுத்தோம்னா இந்த மாதிரி இன்சர்ட் ஆகும். அதில் நாம் பவுண்டரி எடுத்து விட்டோம்னா நமக்கு பார்டர்லேயே இன்சர்ட் ஆகும். இதை வந்து நம்ம எட்ஜ் செலெக்ஷன் மோட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு 3 ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சைடில் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பேஜ் கூட நான் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்காங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் அந்த ஓவல் ஷேப் மட்டும் கரெக்டாக ஆகலை. அதனால் என்ன பண்ணால் இது கொஞ்சம் கிட்ட வந்து எஸ்ஆர் ப்ரெஸ் பண்ணி இதில் கொஞ்சம் நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிட்டு ஒரு ஆள் செலக்ட் பண்ணி லூப் சொல்லி நம்ம ரிலாக்ஸ் கொடுத்தோம்னா அது ஓவல் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துரும். அடுத்து நம்ம லாஸ்ட் பண்ண முடியாது. இதை வந்து எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணணும். அதை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லூப் நல்லா டைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சி. நம்ம மிஸ் பண்ண இன்னொரு டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு லைன் மாதிரி வரும் இன்சைடில். ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதை நம்ம இப்போ மறுபடியும் பண்ணலாம். இந்த ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி எடிட் மோடில் போய்க்கிறேங்க. போயிட்டு இதில் வந்து ஒரு கண்ட்ரோல் அதாவது இந்த 3 ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான் இந்த ஒரு லூப் செலக்ட் பண்ணணும். இந்த ஒரு லூப்பை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி பெவல் பண்ணோம். பெவல் பண்ணும்போது இப்போ நிறைய சப்டிவிஷன் எனக்கு இருக்குது. நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதாவது சப்டிவிஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம பெவல் மட்டும் பண்ணிவிட்டு நம்மளோட பெவலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ வந்து இயை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் நம்ம இன்சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணோம். அதாவது ஸ்லாஷை ப்ரெஸ் பண்ணி ஐசோலேட் பண்ணிவிட்டு ஒயர் ஃப்ரேமில் போய் இந்த இடத்துல அவுட் சைடில் ஒரு லூப்பு, இன்சைடில் ஒரு லூப்பு, அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் இதில் ஒரு லூப்பு, அவுட் சைடில் இதில் ஒரு லூப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஷேப் வந்து எக்ஸாக்டாக நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜ் ஆகிற மாதிரி கிடச்சிரும்.
நம்மளோட மொபைல் ஃபோன் மாடலிங் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அடுத்த வீடியோ இல்லாமல் எப்படி டெக்ஸ்சர் பண்ணுறது, ஷேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.